சென்னை அரும்பாக்கத்தில் அதிமுக சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கேரம் போட்டி நடைபெற்றது. தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தீநகர் சத்யா தலைமையில் நடைபெற்ற போட்டியில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 15,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. மேலும் சிறப்பாக விளையாடியவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் தசரதன், அண்ணாநகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஹேம்நாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி மாநில அளவிலான மாபெரும் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. ஓமலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் SSKR ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கபடி போட்டியை கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை தொடங்கி வைத்தார். இதில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து கபடி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாச்சலம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட ஒன்றிய, நகர, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தியாகராஜா நகர் பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அம்மா பேரவை சார்பில் பாளை பகுதி அம்மா பேரவை செயலாளர் பாலசுப்ரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரசுரங்களை வழங்கினர். அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக அரசு மக்களுக்கு இழைத்த துரோகங்களை கழக நிர்வாகிகள் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் அம்மா பேரவை சார்பில் பந்தநல்லூர் கடை வீதியில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான திருச்சி R. மனோகரன், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK. பாரதி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக அரசு மக்களுக்கு இழைத்த அநீதிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரசுரங்களை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக கழக மாணவரணி சார்பில் விழுப்புரத்தில் இளம் பேச்சாளர்களுக்கான தேர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கழக இளம் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும், தற்போதைய ஸ்டாலின் ஆட்சியின் அவலம் மற்றும் மக்கள் படும் இன்னல்கள் குறித்தும் எடுத்துரைத்து தங்களது பேச்சாற்றலை வெளிப்படுத்தினர். மாநில மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேச்சாளர்களை தேர்வு செய்தார். இதில் விழுப்புரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் மற்றும் கடலூர் மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வழூர் கிராமத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K. மோகன், கழக அமைப்பு செயலாளரும் வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு சாதனைகள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியதுடன் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் லோகேஸ்வரன், விவசாய அணி மாவட்ட செயலாளர் நமண்டி பாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.